மூணாவது நாள் போர்ல வந்துட்டு பரம்பு வீரர்களோட ஆயுதங்கள் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கருங்கை மாறன் தன்னோட யானைப்படையை வச்சு போர் தொடுத்திருந்திருப்பான் இல்லையா. அதை ஒரே அடியில தன்னோட காட்டெருமைகள் மூலமா திரையர்கள் வந்து செதற வச்சிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு சாயங்காலம் காராளி என்ன பண்ணியிருந்திருப்பான், கபிலரை பார்க்கறதுக்காக பரம்பு நாட்டுக்குள்ள புகுந்து எப்படியோ கபிலர் இருக்கக்கூடிய குன்றுக்கு வந்துடுவான். கபிலர் மட்டும்தான் அப்ப தனியா இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட வந்த கையோட ஒரு துண்டு சீட்டை வந்து கொடுப்பான். அதை பிரிச்சு பார்த்த கபிலர் வந்து கண்கள் கலங்க ஆரம்பிக்கும். ஸோ உடனே வந்து காராளி வந்து பேச ஆரம்பிப்பான். இவங்க வந்து பாண்டி இளவரசி பொற்சுவை, ஸோ இவங்களை நான் தான் வரைஞ்சேன், இதுல இருக்கக்கூடிய ஓவியம் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கபிலர் இந்த போர் சூழல்ல இளவரசி எதுக்காக இங்க வந்தாங்க, அவங்க எதுக்கு என்ன சந்திக்கணும் அப்படின்னு கேட்கும்போது காராளி சொல்லுவான், இல்ல போர் பத்தின விஷயம் ஏதோ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் கபிலர் வந்து சரி பாரி யாராவது பக்கத்துல இருக்காங்களா இல்ல தேக்கன் இருக்காங்களான்னு சொல்லி பார்ப்பான். யாருமே அப்போ இருக்க மாட்டாங்க. சரி கொஞ்ச நேரத்துல எல்லாரும் போர் முடிஞ்ச கையோட இங்கதான் வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது அவங்களும் அவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க மாட்டாங்க. கபிலருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நேரம் காராளியை காக்க வச்சிருந்திருப்பாங்க. அப்ப காராளி சொல்லுவான், இல்ல நான் உடனடியா போயாகணும், இல்லைன்னா வந்து என்னை எதிரிகள் நினைச்சு பரம்பு வீரர்களோ இல்ல வேந்தர் படையோ என்னை தாக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வேற வழியே இல்லாம கபிலர் வந்து சேரிங்கிற மாதிரி தலையாட்டி இருப்பாரு. ஸோ காராளியும் நாளைக்கு இரவோ இல்ல நாளானைக்கு இரவோ வந்து நான் பொற்சுவையை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கபிலரை விட்டு உடனடியா விலகி போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் பொற்சுவையை வந்து கூட்டிட்டு வரும்போது என்ன நடந்தது, எப்படி ஈகையன் இறந்தாங்க, எப்படி பொற்சுவை இறந்தா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.